ஒரு புலி அந்த ஒரு மானை பார்க்குது என்று வைத்துக் கொள்ளும். அந்த மானை பார்த்த உடனே இது என்ன செய்து அமைதி கொண்டதாகவே இருக்குது. ஆனால் தன் அருகிலே இருப்பதை இது உற்று பார்க்கறது சட்டை கூட பண்றதில்லை, இந்த கண் வழியை பாய்ச்சறது இல்லை. இது என்ன செய்யுது, வெகு தூரத்தில் இருக்கிற குறி வைக்குது. அது பரிசைன்னா அது மேலதான் எண்ணம் வருது. அப்ப பக்கத்துல இருக்கிறது என்ன செய்யுது, நின்று வேடிக்கை பார்க்குது. ஆனால் தூரத்துல இருக்கிறது உச்சி பார்த்தோன்னா நம்மளை பார்க்குறான்னு அது ஓட ஆரம்பிக்கும். இந்த உணர்வின் ஒளிப்பட்ட பின் அந்த உணர்வின் அறிவு ஒன்னை குறி வைக்குது என்று அது உணர்த்து உடனே அது ஓட ஆரம்பிக்குது. இது பக்கத்துல இருக்கிற பிடிக்காதபடி அதை தான் துரத்திட்டு போகும் சொல்றது. அப்ப அந்த உணர்வின் வலு எதுவோ அதனை தான் துரத்தும். இதை போலதான் நாம் எதனை நமக்குள் பதிவு செய்யறோமோ அந்த உணர்வின் நினைவாற்றலை நமக்குள் இயக்குது. அதனால நாம இந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் எடுத்துக்கொண்டா இது நம்மளை ஒன்னும் பாதிக்காது. அந்த உணர்வின் சத்தை நாம் நுகர்வதற்கு என்ன வழியோ அதைத்தான் இப்போ உங்ககிட்ட பதிவு செய்து குருநாதன் அப்படிதான் எனக்கு சொன்னார். சொன்னார்னு இல்லை, அதை பதிவு செய்தார். அதே மாதிரிதான் உங்ககிட்ட இப்ப பதிவு செய்யறது.